எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றுகிறேன். என்னுடைய உயிரோடு கலந்த உறவுகளுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களும் வாழ்த்துக்கள். இந்த வார சிந்தனையில் மீண்டும் ஒரு தரம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். வாரம் ஒரு நல்ல விஷயத்தை உங்களோடு கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற என் விருப்பமே இந்த வார சிந்தனையினுடைய அடிப்படையாகிறது. இந்த வாரத்திலே நான் சொல்ல நினைக்கிற விஷயம் மிக முக்கியமானது. இதை நான் இளையோர்களுக்காக சொல்லவில்லை. இளையோர்களும் கேட்கலாம். பெரியவர்கள் இதை முக்கியமாக கேட்டு பின்பற்றினால் நான் மகிழ்வேன். சென்ற வாரத்திலே ஒரு நண்பர் தன்னுடைய பிள்ளைக்கான திருமண அழைப்பிதழை கொண்டு வந்து கொடுத்தார். அவரோடு நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த திருமணம் பற்றிய பல செய்திகளை பரிமாற முடிந்தது. அதிலே எனக்கு ஏற்பட்ட ஒரு அதிர்ச்சி, இன்றைக்கெல்லாம் நம்முடைய இனத்திலே திருமணத்தை பெரும் செலவுள்ள ஒரு விடயமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். இது வர 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 இந்த தன்மை வளர்ந்து கொண்டே போகிறது. இது எத்தனை தூரம் சரியானது என்பது பற்றி எனக்குள்ளே சென்ற வாரம் பெரிய குழப்பம் ஏற்பட்டது. இதை நான் குறித்த ஒருவர் நோக்கி சொல்லவில்லை. இப்போ இது எல்லா இடத்திலும் பரவி வருகிற ஒரு விஷயமாக மாறிவிட்டது. நல்ல விஷயங்களை நம் இனத்துக்குள்ளே பரப்புவதற்கு நாம் ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கிறது. தீய விஷயங்கள் தானாக படர்ந்து விடுகின்றன. மாமரத்திலே பரவுகிற குருவிச்சை போல வளர்ப்பாரின்றியே வளர்ந்து விடுகிறது. இதற்கு யார் காரணம் என்பது பற்றி என்னாலே பதில் சொல்ல முடியவில்லை. நாங்களும் காரணம் என்று ஒவ்வொருவரும் நினைத்தால் சில மாற்றங்களை உண்டு பண்ணலாம். செல்வம் இல்லாமல் ஏழையாய்ப்போன இனங்கள் இருக்கின்றன. செல்வம் அதிகரித்து ஏழையாய் போனவர்களும் இருக்கிறார்கள். அதிகரித்து ஏழையாய் போனவர்கள் என்றால் செல்வம் அதிகரித்த காரணத்தினாலே அதன் பெருமதி உணராமல் செல்வத்தை தாழ்த்தியவர்கள். மாணிக்க வாசகர் சிவபெருமானாலே ஆட்கொள்ளப்பட்டு அவரோடு செல்லாமல் விட்ட பிறகு கவலைப்படுகிறார். நான் சிவன் கூப்பிட்ட பொழுது போயிருக்க வேண்டுமே என்று கவலைப்படுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிற ஒரு காரணம், உன்னுடைய பெருமை எனக்கு தெரியாமல் போய்விட்டதப்பா, அதனால்தான் நான் உன்னோடு வராமல் விட்டு விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரு உதாரணம் சொல்லுகிறார். ஒரு குழந்தை பிள்ளையினுடைய கையிலே தங்க கிண்ணத்தை கொடுத்தால் அதை பேணுகிற ஆற்றல் அதற்கு இருக்காது, அதை எறிந்து விளையாடும். கையிலங்கு பொற்கிண்ணம் என்பதால் அரிய என்றுனை கருதுகின்றேன். அதுபோலத்தான் தங்க கிண்ணமாக நீ கிடைத்தும் உன்னை பேணத் தெரியாமல் இழந்து விட்டேன் என்கிறார் மணிவாசகர். நாங்களும் அப்படித்தான் செய்கிறோமோ என்று ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. நம்முடைய உறவுகள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்று செல்வத்தை நிறைய தேடி இங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றும் செல்வத்தை ஏதோ சுலபமாக தேடுகிறார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இங்குள்ளவர்களுக்கு அது புரியவில்லை. எல்லா நாடுகளுக்கும் சென்று பார்த்து சொல்கிறேன். கொட்டுகிற பனி, தாங்க முடியாத குளிர், இவற்றுக்குள்ளே விடிகாலையிலே எழும்பி கனமான கோட்டுகளை போட்டுக்கொண்டு நம் இளைஞர்கள் போகிற காட்சி, மாலையிலே சுருண்டு விழுந்து படுத்திருக்கிற காட்சி, நல்ல உணவுகளை கூட உண்ணாமல், காலை உணவில்லாமல் மாலை உணவில்லாமல் ஏதோ கிடைத்ததை வெறுமனே அசை போட்டு விட்டு அவர்கள் வாழுகிற வாழ்க்கையை காணுகிற பொழுது, இங்கு நாங்கள் செய்கிற ஆடம்பர செலவுகளை கண்டால் எனக்கு கொஞ்சம் கோபம் கூட வரப்பாக்குறது. எவ்வளவு பொறுப்பில்லாத செயல்! பெற்றோர்களுக்கும் அது புரிவதில்லை, இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அது புரிவதில்லை. வெளிநாடு சென்று விட்டால் ஏதோ ஆண்டவனுக்கு பக்கத்திலே நம் உறவுகள் இருக்கின்றன, கேட்டதெல்லாம் அவர்கள் தருவார்கள் என்று நினைத்து நாம் வருத்தி அவர்களை வாங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களும் நம்முடைய உறவுகள், நமக்காக பாடுபட்ட உறவுகள் வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்து இங்கே செல்வங்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அந்த செல்வத்தினுடைய பெருமதியை தெரியாமல் நாம் விட்டோமானால் செல்வத்தை நாம் இழப்போம். திருவள்ளுவர் சொல்கிறார், பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை என்கிறார். செல்வத்தை போற்றாதவர்களிடம் செல்வம் தொடர்ந்து நிலைக்காது.
நாம் யாரையாவது போற்றாமல் விட்டால் அவர்கள் நம்மை விட்டு போய்விடுவார்கள் என்பதற்கு வேறு சான்று வேணுமா? அதுபோலத்தான் செல்வமும். அதனை நாம் போற்றாமல் விடுவோமானால் அது நம்மை விட்டு போய்விடும். இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மங்கள காரியத்திலே பொருள் செலவழிப்பது என்பது தேவைதான், நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன். அதற்கு ஒரு அளவு இருக்க வேண்டும். பழைய யாழ்ப்பாணத்திலே ஒரு மிருதங்க வித்துவான் அம்பலவாணர் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு முறை என்னோடு பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, தம்பி, திருமணத்தை அழகாக கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யத்தான் வேண்டும். ஏனென்றால் திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரே ஒரு தரம் நடக்கிற விஷயம். அதை அழகாக செய்வதிலே தப்பில்லை என்றார். அது உண்மை. நான் அதை மறுக்கவில்லை. ஒரு வாழ்க்கையிலே ஒரு தரம் நடக்கிற ஒரு சம்பவத்தை அழகாக செய்யலாம். ஆனால் அந்த அழகாக செய்வது அல்லது கொஞ்சம் ஒரு ஆடம்பரமாக செய்வது என்பதற்கு ஒரு எல்லை இருக்க வேண்டும். நாங்கள் அந்த எல்லையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம் போல் எனக்கு தெரிகிறது. யாழ்ப்பாணத்திலே அண்மையிலே எங்கள் கம்பன் விழாவுக்கு மேடை அலங்காரம் செய்ய ஒரு அன்பர் வந்திருந்தார். அவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிற பொழுது நான் அவரை கேட்டேன். அவர் இந்த திருமண வீடுகளை அலங்காரம் செய்கிறவர். அவரிடம் நான் கேட்டேன், ஒரு திருமண வீட்டு அலங்காரம் செய்வதற்கு நீங்கள் எவ்வளவு வாங்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன். நானே ஏதோ அவர் ஆயிரக்கணக்கிலோ அல்லது 1-2 லட்சத்திலேயோ சொல்ல போகிறார் என்று நினைத்தால், அவர் சொன்னார், நான் 40-50 லட்சம் வாங்குகிறேன் என்றார். ஒரு நாள் வேலைக்கு மண்டபத்தை அலங்காரம் செய்ய 50 லட்சம் ரூபாய். இப்படி செலவுகள் நடக்கின்றன. திருமணத்திலே ஒரு பெட்டியிலே வைத்து கேக் கொடுக்கிற ஒரு வழக்கம். அந்த ஒரு கேக் துண்டினுடைய விலை 400-500 ரூபாய் என்கிறார்கள். இதையெல்லாம் நாம் யாருக்கு செய்கிறோம்? இதை செய்வதனாலே நமக்கு உண்மையிலே பெருமையா என்று கேட்டால் உண்மையிலே பயனும் இல்லை. இதை வாங்கி உண்கிறவர்கள் பொறாமைப்பட்டு விட்டு போவார்கள், அல்லது மனவருத்தப்பட்டு விட்டு போவார்கள். எங்களாலே இப்படி முடியவில்லையே என்று மனவருத்தப்பட்டு விட்டு போவார்கள், வாழ்த்த மாட்டார்கள். திருமணத்திலே நம்மை இப்படி பகிரங்கமாக ஆடம்பரப்படுத்தி காட்டுவது முக்கியமா, மற்றவர்களுடைய வாழ்த்தை பெறுவது முக்கியமா என்று நாம் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு நாதசுர கச்சேரி என்றால் அதற்கு லட்சக்கணக்கிலே மணவரை என்றால் லட்சக்கணக்கிலே உணவென்றால் ஒருவருக்கு உணவிட 6000-7000 ரூபாய், அதை விட அதிகமாகவே செலவழிக்கிறார்கள். இதிலே வரவேற்று விருந்து கொடுக்கிற அந்த பண்பு இல்லை. திருமணங்களிலே போய் பார்த்தால் நாங்களாக போய் நாங்களாக உட்புகுந்து நாங்களாக உட்கார்ந்து நாங்களாக சாப்பிட்டு விட்டு நாங்களாக வருகிறோம். வாருங்கள் என்று வரவேற்க உறவினர்கள் நிற்பதில்லை, ஒவ்வொருவராக கவனிப்பதில்லை. இதெல்லாம் பெரிய குறைபாடுகள். இதைவிட மோசமான ஒரு செலவு நடக்கிறது. அந்த அந்த திருமணத்தை ஒளிப்பதிவு செய்வது. அதற்கு இன்றைக்கு எவ்வளவோ பணம் எடுக்கிறார்கள். மணவரையிலே மாப்பிள்ளை பொம்பிளையை மூத்தவர்களோ அந்தணர்களோ வழிநடத்துவதில்லை, கேமராக்காரர்கள் தான் வழிநடத்துகிறார்கள். அப்படி செய்யுங்கள் இப்படி செய்யுங்கள் என்கிறார்கள். திருமணத்தை காண வந்த பெருமக்கள் எல்லாருக்கும் முதுகு காட்டினபடி வரிசையாக நிற்கிறார்கள். மாப்பிள்ளை பொம்பிளையை பார்க்க கூட முடிவதில்லை. இதிலே இந்த வீடியோவிலே அழகாக விட வேண்டும் என்பதற்காக நடக்கும் மேக்கப்புக்கு செலவு, அது லட்சக்கணக்கிலே ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு நாள் கூத்து. அலங்காரம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நான் பிற்போக்குவாதி அல்ல. எல்லாம் செய்ய வேண்டியதுதான், பதிவு வேண்டியதுதான். ஆனால் இன்றைக்கு அந்த பதிவை என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சினிமா போல நினைக்கிறார்கள். இவர் கதாநாயகன், இவர் கதாநாயகி, அதிலே பாட்டு காட்சி அல்லது அந்த அந்த இயல்பான திருமண பதிவு என்பது இன்றைக்கு வெளிநாடாக்களிலே நடப்பதில்லை. எல்லாம் மிகை. ஆகவே இதெல்லாம் நமக்கு இதுகளுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறோம், லட்சக்கணக்கில். இன்றைக்கு ஒரு திருமணம் செய்வதானால் ஒரு வசதியான குடும்பத்தை சொல்லுகிறேன், 2 கோடி 3 கோடி ரூபாய் என்று செலவழிக்கிறார்கள். கல்யாணம் நடந்த அன்றே மாப்பிள்ளை பொம்பிளையை எங்கேயாவது ஒரு ஹோட்டலுக்கு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். இது ஒரு அடுத்த கொடுமை. திருமணம் என்பது ஒரு கணவனும் மனைவியும் ஒன்று சேர்வது, உடலாலும் உள்ளத்தாலும் ஒன்று சேர்வதுதான். அந்த ஒன்று சேருகிற நிகழ்ச்சி எங்கு நடக்க வேண்டும்? நீங்களே நினைத்து பாருங்கள். நாங்கள் போகிற ஹோட்டல்களிலே ஒரு அறை எடுத்து அவர்களை தங்க வைக்கிற பொழுது இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் தனிமையை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திருமணம் என்பது வெறும் காமம் அல்ல, இதை புரிந்து கொள்ளுங்கள். திருமணம் என்பது நம்முடைய பாரம்பரிய வளர்ச்சி, அற வளர்ச்சி என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள்.
நாங்கள் போய் இந்த நம்ம மணமக்களை தங்க வைக்கிறோம், முதல் இரவுக்கு என்று அனுப்பி வைக்கிறோம். உண்மையிலே அந்த கணவன் மனைவி எல்லாவற்றுக்கும் நாள் பார்த்து நேரம் பார்த்து ஜாதகம் பார்த்து செய்கிறவர்கள் இந்த செயற்கைக்கு அந்த நாள் பார்க்கிற வழக்கம் இல்லாமல் போய்விட்டது. இந்தியாவிலே சாந்தி முகூர்த்தம் என்றால் அதற்கு நாள் பார்த்துத்தான் அதை செய்கிறார்கள். நல்ல முகூர்த்தத்திலே தங்குகிற குழந்தை அல்லது நல்ல முகூர்த்தத்திலே உண்டாகிற செயற்கை தானே நிலைத்து நிற்கும். இது பற்றி நம்மவர்கள் யாரும் சிந்திக்கிறார்கள் இல்லை. ஒரு ஹோட்டல் அறையிலே போய் தங்கினால் அந்த அறையிலே யார் யார் வந்து தங்கினார்களோ, எந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள், கேடு கெட்டவர்கள், குடிகாரர்கள், இப்படி எத்தனை பேர் தங்கி இருந்திருக்கக்கூடிய கட்டில் அந்த கட்டில். அதிலே போய் தன் முதல் வாழ்க்கையை யாராவது தொடங்குவார்களா? நினைத்து பாருங்கள். வீட்டிலே இருந்தால் கணவன் மனைவி சேர்வதிலே ஒரு கூச்சம் என்று சொல்கிறார்கள். வீட்டிலே இருக்கிறது முழு பேரும் உறவினர்கள், தாய் தந்தை, இவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் வீட்டிலே இருப்பார்கள். ஹோட்டலிலே இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? ஒரு தம்பதியர் அறைக்குள்ளே போனால் அவர்கள் மனதிலே எத்தனை விகாரங்கள் தோன்றும். அடுத்த நாள் அறை விட்டு வெளியில் வருகிற பொழுது அவர்கள் இவர்களை வாழ்த்துவார்களா? இவர்களை கொச்சையாகத்தானே பார்ப்பார்கள். நம்முடைய மூதாதையர் பாட்டன் தங்கிய வீடு, தந்தை தங்கிய வீடு, அப்படி ஒரு வீட்டிலே தன் வாழ்க்கையை தொடங்குகளே இருக்கிற உண்மையை நம் பெரியவர்கள் இந்த தலைமுறை உணர்வதாக இல்லை. இதெல்லாம் இன்றைக்கு திருமணச் சடங்குகளிலே கட்டாயமாக வந்துவிட்டது. இப்பொழுது ஏதோ மெகந்தி உற்சவம் என்று ஒன்றை இந்த கையிலே கோலமிடுவது போன்ற ஒன்றை செய்கிறார்கள். அதற்கு தனிச்செலவு நடக்கிறது. நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இத்தனை செலவுகளும் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்காது. பிள்ளைகளே உங்களை வாழ வைக்காது. இத்தனை லட்சங்களிலே நான் நினைக்கிறது உண்டு, ஒரு கல்யாண வீட்டுக்கு செலவழிக்கிற லட்சங்களிலே 10 அபலை பெண்களுக்கு நாம் திருமணம் செய்து வைக்கலாம், அல்லது 10 பிள்ளைகளுக்கு நாம் கல்வி கொடுக்கலாம். எத்தனையோ பிள்ளைகள் படிக்க வழி இல்லாமல் இருக்கிறார்கள், திருமணம் செய்ய வழி இல்லாமல் முதிர்கன்னிகளாக கொண்டிருக்கிறார்கள். ஏன் நாங்கள் ஒரு புது வழக்கம் கொண்டு வரக்கூடாது? என் பிள்ளைக்கு திருமணம் செய்து வைப்பதானால் இன்னும் 3 பிள்ளைகளுக்கு அதே நாளிலே நான் திருமணம் செய்து வைப்பேன். இப்படி நினைத்து பாருங்களேன். இப்படி செய்தால் அந்த பிள்ளைகள் வாழ்த்து, அந்த குடும்பம் வாழ்த்துகிற வாழ்த்திலே நம் பிள்ளைகள் வாழ்வார்கள். அதை நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, நான் 100% நம்புகிறேன். நாம் செய்கிற தர்மம், மற்றவர்கள் நம்மை வாழ்த்துகிற வாழ்த்துத்தான் நம்மை வாழ வைக்கும். அதை விட்டுவிட்டு வெறுமனே ஏதோ ஒரு சினிமா எடுப்பது போல மேக்கப் போட்டு ஏதோ விதமாக படம் எடுத்து நம்முடைய செல்வத்தை அளவுக்கு அதிகமாக காட்டி, எவ்வளவு செலவழிக்க முடியுமோ செலவழித்து, இதோ பார் நான் யார் என்று தெரியுமா என்பது போல காட்டி ஆணவப்பட்டு, இதனாலே மற்றவர்களுக்கும் இப்படி தூண்டுதலை கொடுத்து, ஒரு பணக்கார வீட்டிலே இப்படி நடந்தோடனே ஏழை வீடும் அப்படி நினைக்கிறது. ஏழை வீட்டு பிள்ளையும் ஏன் எனக்கு இப்படி திருமணம் செய்யக்கூடாது என்று நினைத்து கடன் வாங்கி செய்கிறார்கள். இந்த போக்கு சரியானதாக எனக்கு படவில்லை. நான் உங்கள் எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். இது நீங்கள் கேட்பீர்கள், உங்கள் நண்பர்கள் வீட்டில் இப்படி நடக்காதா என்றால் அப்படித்தான் நடக்கிறது. ஒட்டுமொத்த சமுதாயமாக உணர்ந்து ஒரு பிழையை நிறுத்தினாலே ஒழிய தனிப்பட்ட ரீதியிலே நிறுத்த முடியாது. நிறுத்த தலைப்பட்டால் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு வசதி இல்லை, அப்படி செய்துவிட்டு போகிறார்கள் என்று சொல்வார்கள். நான் ஒரு பொதுவானவனாக, இந்த சமூகத்தை நேசிக்கிறவனாக, உங்கள் எல்லார் மேலும் உண்மையான அன்பு கொண்டவனாக உங்களுக்கு சொல்கிறேன், இத்தகைய வீண் செலவுகளை அளவுக்கு அதிகமாக செய்யாதீர்கள். ஒரு திருமணத்துக்கு ஒரு மணவரை தேவை, ஒரு மேளம் தேவை, ஒரு மண்டபம் தேவை, நல்ல உணவு தேவை. அதெல்லாம் ஒரு அளவிலே நிற்க வேண்டும். அதற்காக ஒரு 50 வகையான கறியோடு சாப்பாடு போடுவதில்லை. யாழ்ப்பாணங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், முன்னே திருமணங்களிலே எல்லாம் அளவிலே இருந்தது. வாழை இலை போட்டு அளவாக சாப்பாடு போட்டு சோறு போட்டு எல்லாரையும் மகிழ்வித்து வரவேற்றார். ஒவ்வொருவரையும் வரவேற்றார்கள், ஒவ்வொருவரோடும் உரையாடினார்கள். இன்றைக்கு அந்த பண்பெல்லாம் குறைந்து கொண்டு போகிறது. தயவு செய்து நான் உங்களை கேட்கிற ஒன்று, இந்த நிலையை மாற்ற எல்லோருமாக முன்வாருங்கள். எல்லோருமாக நல்ல பெரிய வசதியுள்ள படித்த குடும்பத்திலே இருக்கிற 2 பேர் இந்த மாற்றத்தை செய்தால் அவர்களை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள். பணக்கார வீடுகளை பார்த்துத்தான் ஏழை வீடுகளும் இப்படி செய்ய ஆசைப்படுகின்றன. என்னுடைய ஒரு மாணவி, அவருடைய திருமணத்தின் போது, வசதி உள்ளவர், திருமணத்தின் போது வெறுமனே தன் தலையை சடை பின்னி கொண்டு பூ வைத்து கொண்டு அந்த திருமணத்தை செய்த காட்சியை கண்டு நான் நெகிழ்ந்தேன். அதுதான் உண்மை. அவருக்கு அந்த திருமணத்திலே பக்தி இருந்தது, ஆடம்பரம் இருக்கவில்லை. அப்படி ஒரு அளவான நல்ல விருந்து, நல்ல உடை, நல்ல திருமணம், ஒரு
வரவேற்பவர்களுக்கு ஒரு நல்ல உணவு, இப்படி செலவுகளை குறைத்து தர்ம காரியத்திலே அந்த செலவை செய்யுங்கள். உங்கள் பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள். பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள். காலம் இந்த நன்மை நம் இனத்திலே விளைய வேணும் என்றால் என் வார்த்தையை உங்கள் இதயத்துக்கு கொண்டு சேர்க்கும் என்ற என் நம்பிக்கையை தெரிவித்து இந்த வார சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.